நானே பாத்துக்கிறேன். வெய் டேய் வெயிடா. என்னாச்சு? அறிவு எங்க தெரியும் கிடைக்கலன்றாங்க. டேய் சரியான விளக்கெண்ண பயல்களா இருப்பானுங்க போல இருக்கே. இனிமே அவனுங்களை நம்மனா வேலைக்கு ஆகாது. நம்மளே இறங்கினாதான் சரி வரும். வா மலை ஏறிடுவோம். வா கிளம்பு. இரு அறிவு, ஒரு நிமிஷம் இரு. கிறுக்குத்தனமா தேடுறதை விட புத்திசாலித்தனமா அவனுங்களை பிடிக்கணும். நமக்கு இப்ப அதான் முக்கியம். அந்த ஜீவானந்தன் சரியான காட்டு போய. அவனுக்கு எங்க ஒளியணும் எங்க பதுங்கணும்னு எல்லாம் அத்துப்படி. எது நீங்களும் அந்த கிள்ளியும் போகும்போது கோட்டை விட்டு அவன் பொண்டாட்டியை சுட்டிங்களே அதை சொல்றீங்களா? ஆமா, அந்த கிள்ளி லூசு போய தான் விட்டேன். அப்பவே அந்த ஜீவானந்தத்தை கொண்டு போட்டிருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மாமா அதெல்லாம் விடுங்க. நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்துதான் அந்த ஆளை போட்டு தள்ளணும்னு இருக்கு. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆளாளுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. இந்த தடவை அவனா இல்ல நம்மளான்னு பாத்துருவோம். எங்கிட்டு போய் ஓடி ஒளிஞ்சாலும் வெளியில வந்துதானே ஆகணும். அவன் அப்ப இருக்கு அவனுக்கு. அதுக்கு நம்ம ஆளுங்க அலர்ட்டா இருக்கணும். அறிவு அவங்கள மட்டும் நம்ம என்ன வேலைக்கு ஆகுமா? அவங்கள நம்பணும்னு வச்சுக்கோ. ஏன் இப்படி நடுத்தரவுல தான் நிக்கணும். நம்மளே இறங்கி தரமான சம்பவமா ஒண்ணு செஞ்சு விட்டுறணும். ஆனா சிக்காமவும் தப்பிக்கணும். கதிர்மாமா, சக்தி கிட்ட அவங்க எல்லாரும் ஒன்னா கார்ல போன வீடியோ இருக்குல்ல? ஆமா, அதை கொண்டுட்டு உடனே நம்மள பார்க்க வர சொல்லுங்க. எதுக்கு? அந்த வீடியோவை நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பதிஞ்சு வைப்போம். போலீஸா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம். அவங்க நானே இன்னைக்கு போட்டு தள்ளுறேன். நீ முதல்ல எங்க 2 பேரையும் வாய் அடிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்து வண்டியில ஏறு. வா. மாமா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க. உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க எப்படி ஒரு விஷயத்திலும் ஜெயிக்கிறாளுங்க தெரியுமா? நம்மளோட இந்த பதட்டம் படபடப்பு பூரா அவளுக்கு சதமா அவளுக்கு பயன்படுத்திக்கிறாளுங்க. இந்த தடவை நம்ம பொறுமையா இருந்து எதுலையுமே சொதப்பாம அவளுகளை கூண்டோட பிடிக்கணும். இந்தாருங்க, அவளுக்கு நம்மள முந்திக்கிட்டு போய் போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நாம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸும் நம்ம கூட சேர்ந்து தேடினா அவங்க எப்படியும் சிக்கிடுவாங்க. இந்தாருங்க, இந்த தடவை நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். யோசிக்காம சக்திக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. போனை போடுங்க அந்த பயலுக்கு. அவனையும் நம்ம கூட சேர்ந்து கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்பதான் அந்த பையன் எப்படி நமக்கு பிடிப்படும். அவன் அவங்க பக்கம் இருக்கானா இல்ல நம்ம பக்கம் இருக்கானான்னு. சொல்றா. எங்கடா இருக்க? இந்த வத்தலை கொண்டு கிட்ட போயிட்டு இருக்கேன். என்ன? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அதை பார்த்துட்டு முதல்ல இங்கே வந்து சேரு. ஏன், என்னாச்சு? கிடைச்சிட்டானா? ஏய், அதான் கிடச்சிருவா. நீ முதல்ல இங்கே வா. நீங்கள் நேரில் வா, நான் சொல்கிறேன். சரி, ஓகே. என்னவா? கதிர் ஏதோ லொகேஷன் அனுப்பிச்சு அங்கே வர சொல்கிறான். வரானாமா? ம். ஏய், அப்பா நொப்பான்னு போய் ஒட்டினில, அவன் தான் மொத்தமா கவுத்து விட்டுருக்கான். என்ன சொல்றீங்க? அந்த திருட்டு போய் ஜீவானந்தன் தான் என் மகனை கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். ஜீவாப்பாவா? டேய், எவன்டி அப்ப? எவன் அப்ப? பெத்து வளர்த்து படிக்க வச்சது ஒருத்தன். எவனோ ஒரு காட்டு போய் அப்பனா உனக்கு? பெத்து வளர்த்துட்டா மட்டும் அப்பான்னு சொல்லிட முடியாது. டேய், நீ உங்க ஆத்தா உன் சித்திமாரு எல்லாரும் எல்லாம் மீறி ஆட்டம் போடுறிய. இதோட நிறுத்திக்குங்க. இன்னைக்கே மகன் வருவேன். பழைய மாதிரி எல்லாம் மாறேன். ஏதாவது பெசகுச்சுன்னு வையே, மொத்தமா காலி மணி புரியாமா. மா
என்னம்மா சொல்றாரு இவரு? தர்ஷன் ஜீவா அப்பாவோட இருக்கானா? ஆமா தர்ஷினி, எங்களுக்கே ஒன்றும் விளங்கல. என்னென்னவோ நடந்திருக்கு, நீ அமைதியே இரு. சொல்றா கதிரே, என்னாச்சு? அந்த சின்ன பையன் பிடி விட்டானா இல்லையா? ஆனால் அந்த வத்தலை குண்டு கிட்ட தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் பிடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணன், அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோண்ணே. இதே போலீஸுக்கு புரியல, எதுக்கு? என்னக்கா? இல்லைண்ணே, நம்ம எப்படியும் பிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளைகளும் சரி, அந்த பொம்பளை கூட தலைவன் அந்த ஜீவானந்தமும் சரி, அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்கண்ணே. அது மட்டும் இல்லை, நம்ம தர்ஷன் வேற அங்கே வந்து என்ன பேசுவான் என்ன உளருவான் நமக்கே தெரியாது. கதிர் மாமா, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஒரு நிமிஷம். மாமா, இந்நேரம் உங்க வீட்டு பொம்பளை ஆளுக அந்த கொற்றவைக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பாளுங்க. அந்த கொற்றவை என்ன எதுன்னு புரியாம நம்ம மேல இருக்க கடுப்புல எல்லா கேஸையும் நம்ம பக்கம் உரட்டி விட பாப்பா. இந்த அருங்க மாமா, நம்ம முந்திக்கிட்டு போலீஸ் கிட்ட போனாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தர்சனம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா, பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்ருவோண்ணே. ஆனா அந்த போலீஸ் தேடி பிடிக்கிறதுக்குள்ள அந்த பார்கவி அவங்க அப்பன் மொத்தமா தூக்கி போட்டு அந்த ஜீவானந்தத்தையும் ஒழிச்சு போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பயலை கூட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோண்ணே. டேய், எதை வச்சு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அங்கே போனா 1008 ஆதாரம் சேதாரம்னு கேட்பாங்களே. நம்மகிட்ட தான் அந்த சக்தி பை காட்டின வீடியோ இருக்குல்லண்ணே, அதை வச்சு ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்ருவோம். இப்போதான் சக்திக்கும் ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன். அவங்ககிட்டேருந்து அதை வாங்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன். சரி, கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனால் உன்னோட கதிர், என் மகன் வந்தாகணும். அந்த பொண்ணு, அவ அப்பன், அந்த பொறுக்கி போய் ஜீவானந்தான், எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லடா. என் மகன் வரணும். குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்தாகனே. வயலை நாங்கள் தூக்கி ஆறோண்ணே, நீங்கள் தைரியமாக இருங்க. நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன உங்க பர்சனல் வெஞ்சன்ஸை இதை வச்சு தீர்த்துக்க பாக்குறீங்களா? ஜீவானந்தன் சாருக்கும் சரி, அந்த பார்கவிக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஜனனி ஜனனி, இல்லக்கா, இவர் பண்றதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு. இவர் நோக்கம் தர்ஷனை பத்திரமா கூட்டிட்டு வரதுல இல்ல, ஜீவானந்தம் சாரையும் அந்த பார்கவி ஃபேமிலியையும் எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற வெறி மட்டும் தான் இருக்கு. ஆமாடி ஆமாடி ஆமா.